அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம பார்க்க போற பாடத்தலைப்பு பார்த்தீங்கன்னா, அன்றாட வாழ்வில் விலங்குகள். இந்த பாடம் வந்து 7வது வகுப்புல டெர்ம் 3ல வந்து இருக்கு. டோட்டலா 61 கேள்விகள் நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு தெரியும் புக் இன்சைட்ல லைன் பை லைனா எடுக்கப்பட்ட கேள்விகள் தான் நம்ம பதிவு பண்ணிட்டு வரோம். புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் வந்து 46 கொஸ்டின்ஸும், புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து 15 கொஸ்டின்ஸும் இந்த வகுப்புல நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த லெசன்ல எத பத்தி டீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, விலங்குகளோட பயன்கள். நம்ம உணவுக்காகவும், உடைக்காகவும் விலங்குகள் எவ்வாறு பயன்படுகின்றன, உதவுகின்றத பத்தி சொல்லியிருப்பாங்க. கம்பளியும், பட்டு சில்க் இது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறதும், அது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்ல மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், அதை தவிர்ப்பது எப்படி அப்படிங்கிறத பத்தியும் சொல்லியிருப்பாங்க. அஹிம்சா பட்டு, அதாவது பட்டுப்புழுக்களை அழிக்காமல் எவ்வாறு பட்டு வந்து உற்பத்தி செய்வது என்பது பற்றியும் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, விலங்குகளை எப்படி பாதுகாக்கிறது? அதான் புழுக்களை அழிக்காமலும், ஆடுகள வந்து ஹார்ம் பண்ணாம அதிலிருந்து எப்படி கம்பளி எடுக்கிறது? இந்த தான் இத டீல் பண்ணியிருப்பாங்க இந்த லெசன்ல. ஸோ நம்ம பிசி எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி, டெட் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்க நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது எனக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். டெய்லி ஒரு வீடியோ போடுறதுக்கு இது ரொம்பவே மோட்டிவேட்டா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளோட விவிடிஎன்பிஎஸ்சில புக்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த புக்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அதுல போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்ப நம்ம விலங்குகள் எப்படி பயன்படுதுன்னு சொல்லி பார்க்கலாம். முதல் கேள்வி. தேனீக்கள் மலர்களிலிருந்து டேஸ் என்ற இனிப்பு சாற்றை சேகரிக்கிறது. தேனீக்கள் மலர்கள் ஃப்ளவர்ஸ்ல இருந்து எந்த இனிப்பு சாற்றை சேகரிக்கிறது? அதற்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நெக்டார். ஸோ இதற்கான விடை என்ன? நெக்டார். அடுத்தது பாருங்க. தேனீக்கள் மலர்களிலிருந்து நெக்டார் என்ற இனிப்பு சாற்றை சேகரிக்கிறது. இரண்டாவது கேள்வி. கோழிகளின் உடலில் அம்மை நோயை உருவாக்கக்கூடிய வைரஸ் என்ன? கோழிகளின் உடலில் அம்மை நோயை உருவாக்கும் வைரஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணிகெட் நோய். ராணிகெட் நோய் தான் வந்து அந்த வைரஸால் உருவாக்கப்படக்கூடிய ஒரு நோய். சரிங்களா? அந்த வைரஸ் ராணிகெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்க. கோழிகளின் உடலை பலவீனமாக்கி நலிந்து போக வைக்கும் பூஞ்சை எது? கோழிகளின் உடலை இப்போ ஒரு பாக்டீரியா நோய் பார்த்தோம். அந்த மாரி கோழிகைகளோட அதாவது வைரஸ் நோய் பார்த்தோம். கோழிகளோட உடலை பலவீனமாக்கி நலிந்து போக வைக்கும் பூஞ்சை எது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்பர்ஜில்லஸ். ஸோ ஆஸ்பர்ஜில்லஸ் தான் என்ன பண்ணுது? கோழிகளோட உடலை பலவீனமாக்கி நலிந்து போக வைக்கக்கூடிய பூஞ்சை. அடுத்தது பாருங்க. பஞ்சு மற்றும் சணல் போன்றவை டேஸ் இலைகளுக்கு எடுத்துக்காட்டு. காட்டன், ஜூட் இதெல்லாமே எந்த இலைகளுக்கு எடுத்துக்காட்டுனா, இதெல்லாம் தாவரங்களில் இருந்து வருது இல்லையா? அதனால இது எதுக்கு எடுத்துக்காட்டு? தாவர இலைகளுக்கு எடுத்துக்காட்டு. பஞ்சு, சணல் ஆகியவை தாவர இலைகள். அடுத்து பாருங்க. கம்பிளி மற்றும் பட்டு இலைகள் டேஸ் இலைகளுக்கு எடுத்துக்காட்டு. கம்பிளி மற்றும் ஊல் அண்ட் சில்க் இந்த ஃபைபர்ஸ் எல்லாம் எதுக்கு எடுத்துக்காட்டுனா, இதெல்லாம் விலங்குகளில் இருந்து பெறப்படுகிறது இல்லையா? ஸோ இதெல்லாம் விலங்கு இலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விலங்கு இலைகளுக்கு எடுத்துக்காட்டு வந்து கம்பளி இலைகள் மற்றும் பட்டு இலைகள். அடுத்தது ஆடு மென் உரோம கற்றையிலிருந்து டேஸ் இலைகள் எடுக்கப்படுகிறது. செம்மறி ஆடாகட்டும், ஆடாகட்டும் அதோட மென் உரோம கற்றைகளிலிருந்து எந்த இலைகள் எடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, கம்பிளி இலைகள். கம்பிளி இலைகள் தான் வந்து ஆடோட மென் ரோம கற்றைகளிலிருந்து எடுக்கப்படுகிறது. அடுத்தது பாருங்க 7வது கேள்வி. கம்பிளி என்ற இலை டேஸ் என்ற குடும்பத்தை சார்ந்த விலங்குகளின் மென்முடி கற்றையிலிருந்து பெறப்படுகிறது. கம்பிளி அப்படிங்கிற இலை எந்த குடும்பத்தை சார்ந்த விலங்குகளோட மென்முடி கற்றையிலிருந்து பெறப்படுகிறது அப்படின்னா, காப்ரினே அப்படிங்கிற குடும்பத்தை சார்ந்தது. ஸோ இதற்கு எடுத்துக்காட்டு என்ன? விடை என்ன? காப்ரினோ காப்ரினே. அடுத்தது பாருங்க 8வது கேள்வி. ஆடுகளின் உடலிலிருந்து உரோமங்கள் கத்தரிக்கப்படுகின்றது. இதற்கு டேஸ் என்று பெயர். ஆடுகளோட உடல்ல இருந்து தான் அதோட ரோமத்தை வந்து பிரிச்சு எடுக்கிறோம். கத்தரிச்சு எடுக்கிறோம். அதுக்கு என்ன பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, பேர்ல அதாவது இந்த செயல்முறையிலேயே இருக்கிறதோட பேரு கத்தரித்தல். ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, ஷியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. SHEARING ஷியரிங் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கேள்வி. டேஸ் பங்கு கம்பளி இலைகள் ஸ்வெட்டர், ஆடைகள், கோட் மற்றும் விளையாட்டு வீரர்கள் அணியும் ஆடைகள் தயாரிக்க உதவுகின்றன. எவ்வளோ மடங்கு
மொத்த கம்பளி இலைகள்லயே ஸ்வெட்டருக்கும் ஆடைகளுக்கும் கோட்டு விளையாட்டு வீரர்கள் அணியக்கூடிய ஆடைகளுக்கு பயன்படுறது எவ்வளவு பங்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. 3/2 பங்கு. மொத்த கம்பளியிலேயே 3/2 பங்கு இந்த ஸ்வெட்டர் ஆடைகள் கோட்டு விளையாட்டு வீரர்கள் அணியக்கூடிய ஆடைகளுக்கு தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, டேஸ் இலைகளை உணவாக உண்ணும் பட்டு புழுக்களில் இருந்து பட்டு இலைகள் பெறப்படுகிறது. இது நம்ம கடந்த வகுப்புகள்ல இருந்தே பார்த்தோம். சோ பட்டுப்பூக்களுக்கு புழுக்களுக்கு உணவாக இருக்கிறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மல்பெரி இலைகள் நம்ம பார்த்தோம். ஓகேவா? சோ இப்ப உங்களுக்கு ஞாபகம் இருந்தா சொல்லுங்க, எத்தனை நாட்கள் இந்த மல்பெரி இலையை உண்டு பட்டுப்புழுக்கள் வாழ்கின்றது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பாடத்துக்கு பின்னாடியே பார்ப்போம். இப்ப ஞாபகம் இருந்ததுன்னா நீங்க வந்து போடுங்க. பட்டுப்பூச்சிகளை வளர்த்து அதிலிருந்து பட்டு தயாரிக்கப்படுவது டேஸ் எனப்படும். பட்டுப்பூச்சியை வளர்த்து அதிலிருந்து பட்டு தயாரிக்கிறாங்க. அதுக்கு என்ன பெயர் அப்படின்னா பட்டுப்பூச்சி வளர்ப்புன்னு சொல்லலாம். இல்லைன்னா ஆங்கிலத்துல அது செரிகல்ச்சர்னு சொல்லலாம். அப்ப விடை ஏ மற்றும் பி. பட்டுப்பூச்சிகளை வளர்த்து அதிலிருந்து பட்டு தயாரிக்கப்படுறதுக்கு என்ன பெயர்? செரிகல்ச்சர்னு சொல்லுவோம். இல்லைன்னா பட்டுப்பூச்சி வளர்ப்பு அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க. சோ ரெண்டுமே கரெக்ட். அவசரப்பட்டு பட்டுப்பூச்சி வளர்ப்பை நம்ம டிக் பண்ணக்கூடாது. அடுத்து 4 ஆப்ஷனை படிச்சிடணும். அடுத்து பாருங்க, ஒரு முதிர்ந்த பெண் பட்டுப்பூச்சி சுமார் டேஷ் முட்டைகளை இடும். ஒரு நல்ல மெச்சூர்டான பெண் பட்டுப்பூச்சி எத்தனை முட்டைகளை அதனால இட முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 500 முட்டைகளை இட முடியும். எத்தனை முட்டைகள்? 500 முட்டைகளை இட முடியும். இயற்கை இலைகளிலேயே டேஷ் இலை தான் வலிமையான இலை, ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைபர் இன் நேச்சர். எது அப்படின்னு பார்த்தா நம்மளோட பட்டு இலைகள் தான். பட்டு இலைகள் தான் இயற்கை இலைகளிலேயே மிகவும் வலிமையான இலையாகும். அடுத்து பாருங்க, பட்டு உற்பத்தியில் இந்தியா உலக அளவுல எத்தனாவது இடம் வகிக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. பட்டு உற்பத்தியில் இந்தியா டேசாம் இடம் வகிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் இடம், 2வது பிளேஸ்ல வந்து இருக்கும் பட்டு உற்பத்தியில. அடுத்து தமிழ்நாட்டுல டேஸ் பட்டு உற்பத்தியில் புகழ்பெற்ற இடம். தமிழ்நாடு பட்டு இந்த பேர் சொல்லிதான் சொல்லுவாங்க. காஞ்சிபுரம் பட்டு, மத்த பட்டுல இருக்க ஆரணி, திருபுவனம் இந்த இடத்துல எல்லாம் வந்து பட்டு காணப்படுகிறது. பட் ஃபேமஸ் அப்படின்னா காஞ்சி பட்டு அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம். அடுத்து பட்டுப்பூச்சிகள் அவற்றின் ஆரம்ப எடையை விட டேஸ் மடங்கு எடையுள்ள மல்பெரி இலைகளை உண்டு வளர்கின்றது. பட்டுப்பூச்சிகள் அதோட ஆரம்ப எடையை விட எத்தனை மடங்கு எடை இருக்கிற மல்பெரி இலைகளை உண்டு வாழ்கின்றது அப்படின்னா அதை விட எவ்வளவு மடங்கு எடையா? 50,000 மடங்கு, 50,000 மடங்கு எடை இருக்கிற மல்பெரி இலைகளை உண்டு வளர்கின்றது. அடுத்து பாருங்க, பட்டாடைகளில் பணிபுரிபவர்கள் பட்டு ஆலை ஃபேக்டரிஸ், சில்க் ப்ரொடியூஸ் பண்ற ஃபேக்டரிஸ்ல பணிபுரிபவர்கள் நின்று கொண்டே பட்டு நூலை நூற்பதால் அவர்கள் டேஸ் வழியால் அவதிப்படுகின்றனர். நமக்கு தெரியும், நின்னுட்டே இருந்தா நமக்கு வரக்கூடிய டீச்சர்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி நின்னுட்டே ஒர்க் பண்றவங்க எல்லாருக்குமே வரக்கூடிய வலி, வயதான வரக்கூடிய வலி எல்லாமே மூட்டு வலி தான். ஸோ ஈஸியா இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, கம்பளி ஆலைகளில் பணிபுரியும் பணியாளர்கள் வெவ்வேறு வேதிப்பொருட்கள் மற்றும் சலவை தூள்கள் பயன்படுத்துவதால் டேஸ் நோயால் துன்புறுகிறார். என்ன நோயாளி ஆயிடுறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. கம்பளி ஆலைகளை பணிபுரியும் பணியாளர்கள் ஸோ அதை கிளீன் பண்றதுக்கு நிறைய டிட்டர்ஜென்ட் கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்ப அவங்களுக்கு என்ன நோயால அஃபெக்ட் ஆறாங்க அப்படின்னா ஒவ்வாமை, அலர்ஜி, அப்புறம் ஸ்கின் டிசீஸ் வந்துருது. விட என்ன? ஒவ்வாமை மற்றும் தோல் நோய் வந்துருது. அடுத்த கேள்வி, இறந்த விலங்குகளை கையாள்வதால் கம்பளி ஆலை பணியாளர்கள் டேஸ் பாக்டீரியா தொற்றால் அவதிப்படுகிறார்கள். இறந்து போன விலங்குகளை கையாள்வதால் கம்பளி ஆலை தொழிலாளர்கள் எந்த பாக்டீரியா தொற்றால் அவதிப்படுகின்றனர் அப்படின்னா, எந்த பாக்டீரியா தொற்றுனா ஆந்தராக்ஸ் அப்படிங்கிற பாக்டீரியா தொற்றால அவதிப்படுறாங்க. இந்த ஆந்தராக்ஸ் தொற்று வந்து பாத்தீங்கன்னா நிமோனியாக்கு என்னென்ன அறிகுறியோ அந்த அறிகுறி எல்லாம் தென்படும். என்னென்ன அறிகுறி? ஃபீவர் வரும், காய்ச்சல், இருமல் இருக்கும், மூச்சு விடுறதுக்கே சிரமமா இருக்கும் இந்த ஆந்தராக்ஸ் நோய் வந்தது அப்படின்னா. அதுவும் புத்தகத்துல கொடுத்திருப்பாங்க. அடுத்தது பாருங்க, பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் என்ற பாக்டீரியாவால் ஏற்படும் நோய் எது? பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் என்ற பாக்டீரியாவால் ஏற்படும் நோய் எதுன்னா இப்பதான் நம்ம பார்த்தோம், ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிற நோய் தான். அதற்கு காரணம் ஒரு பாக்டீரியா. கேட்கலாம், இது ஒரு பாக்டீரியா நோயா, இல்ல வைரஸ் நோயா, இல்ல பூஞ்சை நோயா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது ஒரு பாக்டீரியாவால ஏற்படக்கூடிய நோய். அடுத்து பாருங்க, பெனிசிலின் மற்றும் சிப்ரோப்ளோசாக்சின் போன்ற சிறந்த மருந்துகள் எந்த நோயை குணமாக்கி வருகின்றது? நம்ம இப்ப பார்த்ததுதான் சரியா. இதெல்லாமே ஆந்த்ராசிஸ் அப்படிங்கிற நோயை குணமாக்க உதவுகிறது தான். பெனிசிலின் அண்ட் சிப்ரோப்ளோசாக்சின்.
சிப்ரோஃப்ளோக்சாசின். எப்படி மாத்தி கேட்கலாம், ஆந்த்ராசிஸ் நோயை குணமாக்க பயன்படுத்தப்படும் சிறந்த மருந்துகள் அப்படின்னு சொல்லிட்டு பெனிசிலின் இருக்கும், அடுத்த ஆப்ஷன்ல சிப்ரோஃப்ளோக்சாசினும் இருக்கும். அப்ப ஏ மற்றும் பின்னு சொல்லி நீங்க போடணும். சரிங்களா? ஸோ இந்த நேமை வந்து நோட் பண்ணிக்கோங்க. பெனிசிலின்ங்கிறத நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்குவோம். சிப்ரோஃப்ளோக்சாசின் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. டாஸ் என்பவர் 1992ஆம் ஆண்டு கூட்டுப்புழுக்களை அழிக்காமல் அவற்றிலிருந்து பட்டு நூலை எடுக்கலாம் என கண்டறிந்தார். யாரு வந்து 1992வது வருஷத்துல இந்த கூட்டுப்புழுக்களை அழிக்காம அதுல இருந்து பட்டு நூலை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா குசுமா ராஜையா. இவர் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான், அதுவும் ஆந்திரா மாநிலத்தை சார்ந்தவர். இவர் தான் கூட்டுப்புழுக்களை அழிக்காமலே அதுல இருந்து பட்டு நூலை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணவர். வருடம் என்னன்னு பாத்துக்கோங்க, 1992. அடுத்தது விலங்குகளின் இனப்பெருக்கத்தை ஆய்வு செய்தல் மற்றும் அவற்றின் பராமரிப்பு பற்றி படிக்கும் பிரிவிற்கு டாஸ் என்று பெயர். ஸோ ஒவ்வொரு பிரிவுக்கு ஒவ்வொரு படிப்போட பேர் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். விலங்குகளோட இனப்பெருக்கத்தை ஆய்வு செய்யறது, அதோட ரீப்ரொடக்ஷன் எபிலிட்டியை பத்தி ஆய்வு செய்யறது மற்றும் அதை பராமரிக்கிறது, விலங்குகளை பராமரிக்கிறத பற்றி படிக்கக்கூடிய பிரிவு தான் என்ன அப்படின்னா விலங்கு வளர்ப்பு. ஸோ அதற்கு என்ன விடை? விலங்கு வளர்ப்பு. ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? அனிமல் ஹஸ்பண்ட்ரின்னு சொல்லுவாங்க. அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, நமது சுற்றுச்சூழல் காடு மற்றும் தட்பவெப்பநிலை மற்றும் மாற்றம் சார்ந்த அமைச்சகம், காடு தட்பவெப்பநிலை மற்றும் மாற்றம் இது சார்ந்த அமைச்சகம் மினிஸ்ட்ரி விலங்குகளை துன்புறுத்துவதிலிருந்து பாதுகாக்க எந்த ஆண்டு 4 புதிய சட்டங்களை கொண்டு வரப்பட்டது? ஒரு 4 புதிய சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக? விலங்குகளை துன்பத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்காக. என்ன மினிஸ்ட்ரி கொண்டு வந்திருக்காங்க? சுற்றுச்சூழல், காடு மற்றும் தட்பவெப்பநிலை மாற்ற இத மினிஸ்ட்ரி தான் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன வருடத்துல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன வருஷம்னா 1960. 1960. அடுத்தது பால், மில்க் ரொம்ப எசென்ஷியலான ஒரு பொருள், நம்மளோட உடலுக்கு மிக மிகவும் முக்கியமான ஊட்டச்சத்தை அளிக்கக்கூடிய பொருளை பற்றி சரி என்ன தவறு என்னன்னு கேட்டிருக்காங்க. பால் என்பது வெண்மையான ஒரு திரவம், கட்டாயமா நமக்கு தெரியும். 2வது பாருங்க, புரதம் மற்றும் கால்சியம் மிக்க ஊட்டச்சத்து உணவாக இருப்பது பால் தான். எஸ், புரோட்டீன் ரிச் கண்டென்ட் அண்ட் கால்சியம் நமக்கு வேணும். பாலிலிருந்து தயாரிக்கக்கூடிய பொருட்கள் பன்னீர், பாலாடை கட்டி, பாலேடு, கிரீம், வெண்ணெய், நெய், தயிர் இதெல்லாம் பாலில் இருந்து தயாரிக்கக்கூடிய பொருட்களாக இருக்குது. ஸோ மேற்கண்ட அனைத்தும் சரியாகத்தான் பொருந்தி இருக்குது. ஸோ அனைத்தும் சரி. அடுத்தது முட்டை, எக், இது ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான ஒரு நியூட்ரியன்ட் தான். அதை பத்தி என்ன சரியானதுன்னு பார்க்கலாம். இதுவும் புரதம் நிறைந்த ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் தான், புரதம் நிறைந்த ஊட்டச்சத்து தான் எக்கு. 6 கிராம் எடையுள்ள முட்டை உயர்தர புரதத்தை கொண்டுள்ளது. உயர்ந்த புரதத்தை கொண்டது வந்து 6 கிராம் எடை இருக்கு. இந்த கிராமோட எண்ணிக்கை இதுவும் கரெக்ட் தான், இந்த நியூமரிக்கும் கரெக்ட் தான். ஸோ இதற்கான விடை என்ன? ஏ மற்றும் பி ரெண்டும் சரியாக இருக்கிறது. சிறந்த மருத்துவ குணம் நிறைந்த அதிக ஊட்டச்சத்து மிக்க உணவு எது? ஸோ மெடிசனல் பர்பஸ், ஈவன் ஃபேஸ் கிரீம் நிறைய இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்ல எல்லாமே இருக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேன். அது மிக்க நல்ல மருந்து கூட, குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க தேன். ஸோ சிறந்த மருத்துவ குணம் நிறைஞ்ச அதிக ஊட்டச்சத்து மிக்க உணவு வந்து தேன் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இருமல் வர மாதிரி இருக்குது, இந்த நிறைய விஷயங்களுக்கு வந்து தேன் வந்து சேர்ந்து சாப்பிடலாம். அடுத்து பாருங்க, வேலைக்கார தேனீக்களின் பணி என்ன? ஆண் தேனி, பெண் தேனி, வேலைக்கார தேனியெல்லாம் நம்ம ஹனிபி பாடத்துல படிச்சிருப்போம். வேலைக்கார தேனீக்களோட பணி என்னன்னா மலர்கள்ல இருக்கக்கூடிய தேனை சேகரிச்சு வைக்கிறது, சரிதான். 2வது இளம் தேனீகளை வந்து வளர்க்கறது, கரெக்ட் தான். தேன்கூடு சேதமடையாமல் பாதுகாக்கிறது, தேனை சேகரிக்குது, இளம் தேனியை வளர்க்குது, தேன்கூடு சேதமடையாமல் பாதுகாக்கிற பணிகள் எல்லாமே இது செய்யுது. சோ அனைத்தும் சரியாகத்தான் பொருந்தி இருக்கு. அடுத்து பாருங்க, எலும்பு தசையையும் அதிக உள்ள கொழுப்பையும் குறிப்பது. எலும்பு தசையும் அதுல இருக்க அதிகமா கொழுப்பு இது வந்து இருக்கிறது நம்ம எப்பவும் போல ஈட் பண்ணக்கூடிய எடுத்துக்கக்கூடிய விலங்குகளோட பகுதியான இறைச்சி தான் நம்ம சொல்றோம். இதற்கான விடை என்ன? இறைச்சி. அடுத்து பாருங்க, கோழிக்கு வயிற்றுப்போக்கு பாக்டீரியாவை உருவாக்குவது. சோ கோழிக்கு வயிற்றுப்போக்கை உருவாக்குவது என்ன பாக்டீரியா அப்படின்னா சால்மோனெல்லோசிஸ். சோ இந்த மாதிரி அறிவியல் பேர் வர்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை ஒன்ஸ்க்கு 2 டைம் படிச்சுக்கோங்க, மறக்கிற மாதிரி இருக்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
அடுத்து பாருங்க, கம்பளி ஆடைகள், சால்வைகள், போர்வைகள், தலை முக்காடு மற்றும் காலுறைகளை தயாரிக்க உதவியது. கம்பளி ஆடை, சால்வை, போர்வை, தலை முக்காடு, ஸ்கார்ப் மாதிரி இருக்கிறது, காலுறைகள், இது எல்லாமே வந்து தயாரிக்க பயன்படுதுன்னா ஆடுகளோட உரோமம், ஆடுகளோட தோல் தான் பயன்படுகிறது. அடுத்தது சரியா தவறா பாருங்க. ஓவியம் தீட்டும் தூரிகையை உருவாக்க பயன்படுது உரோமம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இது சரிதான். பஞ்சு, சணல், கம்பளி, பட்டு போன்ற நார்கள் இயற்கை இலைகள் ஆகும். இயற்கையான தாவரங்கள் இருந்து கிடைக்குது, இயற்கையாக விலங்குல இருந்து கிடைக்குது இல்லையா? சோ அது சரிதான். கம்பளி மற்றும் சணல் போன்றவை எதற்கு உதாரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எதற்கு உதாரணம் சொல்லுங்க. கம்பளி வந்து விலங்குல இருந்து வருது, சணல் இதெல்லாமே எதுல இருந்து வருது அப்படின்னா வந்து இயற்கை இலைகள், அது தாவரத்திலிருந்து வருது. இதுக்கு உதாரணமாக இருக்கிறது. சோ இதற்கான விடை என்ன? அனைத்தும் சரி. அடுத்தது, கம்பளி என்பது ஆட்டின் டேஸ் கற்றையிலிருந்து எடுக்கப்படும் இலையாகும். கம்பளி அப்படிங்கிறது ஆட்டோட எந்த கற்றையிலிருந்து எடுக்கப்படுகிறது அப்படின்னா மென் உரோமம். சரியா? மென் உரோமத்திலிருந்து எடுக்கப்படுகிறது. அடுத்து பாருங்க, முயல், யாக், அல்பாகா, உரோம ஆடத்தை அல்பாகா அப்படின்னு சொல்லுவோம். மற்றும் ஒட்டகத்திலிருந்து டேஸ் எடுக்கப்படுகிறது. முயல், யாக், அல்பாகா மற்றும் ஒட்டகத்திலிருந்து டேஸ் எடுக்கப்படுகின்றது அப்படின்னா கம்பளி இலைகள் எடுக்கப்படுகிறது. என்ன எடுக்கிறோம்? கம்பளியை எடுக்கிறோம். அடுத்தது, பட்டுப்புழுவின் கூட்டிலிருந்து எடுக்கப்படும் இலையே டேஸ் எனப்படும். பட்டுப்புழுவோட கூட்டிலிருந்து எடுக்கப்படுற இலை என்ன சொல்லுவாங்க? பட்டு இலைன்னு சொல்லுவாங்க. இதுதான் இயற்கையாக இருக்கக்கூடிய இலைகள்ல ஸ்ட்ராங் ஆனது, வலிமையானதுன்னு பார்த்தோம். அடுத்தது, கம்பளி ஒரு சிறந்த டேஸ் ஆக கருதப்படுகிறது. கம்பளி ஒரு சிறந்த வெப்ப கடத்தியாக பயன்படுகிறது. கம்பளி வந்து எப்படி கருதப்படுகிறதாம்? வெப்ப கடத்தியாக பயன்படுகிறது. அதனாலதான் குளிர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பளி பயன்படுத்துவோம். கம்பளியை உருவாக்குறதுக்கு 5 ஸ்டெப் இருக்கு, 5 படிநிலைகள் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கத்தரித்தல், ஆமா ஷேரிங்னு சொல்லுவோம். தரம் பிரித்தல், கிரேடிங் அல்லது ஷார்ட்டிங்னு சொல்லுவோம். இது கரெக்ட் தான். கழுவுதல், வாஷிங் அல்லது ஸ்கவுட்டிங்னு சொல்லுவோம். ஷிக்கெடுத்தல், கார்டிங் அப்படின்னு சொல்லுவோம். நியூட்ரல், ஸ்பின்னிங்னு சொல்லுவோம். சோ இது எல்லாமே சரிதான். இந்த 5 படிநிலையும் கம்பளியை உருவாக்கக்கூடிய படிநிலைகளாக இருக்கிறது. சோ அனைத்தும் சரிதான். 37வது கேள்விக்கு சரியான விடை. அடுத்தது பாருங்க, பட்டுப்புழுக்களின் வாழ்நாள். ஒரு பட்டுப்புழு எவ்வளவு நாள் வாழும் அப்படின்னு பார்த்தா 2 மாதங்கள் தான் அது வாழ போகுது. பட்டுப்புழுக்களோட வாழ்நாள் கம்மி தான், 2 மாசம். அந்த 2 மாதங்கள்ல பட்டுப்புழுக்கள் 4 வளர்ச்சி நிலை, 4 growth ஸ்பேஸ் வந்து அது இருக்குது. அது என்னன்னா முட்டை நிலை, லார்வா நிலை, கம்பளி பூச்சின்னு சொல்லுவோம். அந்த லார்வா நிலை தான் கம்பளி பூச்சின்னு சொல்லுவோம். அடுத்து கூட்டுப்புழு, இதைத்தான் வந்து குக்கூன் அப்படின்னு சொல்ற இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து தான் நமக்கு அந்த ஃபைபர் கிடைக்கும். அடுத்தது பட்டுப்பூச்சி. சோ இந்த அனைத்து 4 நிலைகளும் கரெக்ட். சோ கம்பளி உருவாக்குறதுக்கு 5 ஸ்டெப் படிச்சோம். பட்டுப்புழுல இருந்து பட்டு உருவாக்குறதுக்கு 4 வளர்ச்சி படிநிலைகள் இருக்குது. அது என்னது? முட்டை, அடுத்து லார்வா நிலை, லார்வா நிலை தான் கம்பளி பூச்சின்னு சொல்லுவோம். அடுத்து கூட்டுப்புழு, அதுதான் வந்து குக்கூன் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பட்டுப்பூச்சி. அடுத்தது பாருங்க, பட்டுப்பூச்சி முட்டைகளை 6 வாரங்கள் குளிர் வெப்பநிலையில் வைக்கப்பட்டு பின் அதனை அடைகாக்கும் பெட்டியோட பெயர் என்ன? பட்டுப்பூச்சி முட்டைகளை வந்து பார்த்தோம்னா முட்டையிட்டதுக்கு அப்புறம், ஏன்னா அதுதான ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நான் பார்த்தோம். இங்க பாருங்க, முட்டையிட்டதுக்கு அப்புறம் 6 வாரம் என்ன பண்றாங்கன்னா குளிர் வெப்பநிலையில, ரொம்ப கோல்டு டெம்பரேச்சர்ல வைக்கிறாங்க. அதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா இன்குபேட்டர், இன்குபேட்டர்ல வச்சிருக்கோம் அப்படிம்பாங்க இல்லையா? சோ இன்குபேட்டர். அடுத்து பாருங்க, முட்டையிலிருந்து லாவாக்கள் எத்தனை நாட்களில் வெளிவரும்? சோ ஃபர்ஸ்ட் படிநிலையான முட்டை. அடுத்தது லார்வா, அது எவ்வளவு நாள்ல வெளிவரும்? முட்டையிலிருந்து லார்வா வெளிவரக்கு எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கும்? 10 நாட்கள் எடுத்துக்கும். அடுத்தது, சோ இது 10 நாள், 35, 5, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். லார்வாக்கள் எத்தனை நாட்கள் மல்பெரி இலைகளை உண்டு வாழும்? சோ மல்பெரி இலைகளை எவ்வளவு நாட்கள் உண்டு வாழும் அப்படின்னா 35 நாட்கள். ஆன்சர் என்ன? 35 நாட்கள். பட்டுப்புழு எத்தனை நாட்கள் பட்டு இலைகளை உற்பத்தி செய்யும்? எத்தனை நாட்கள்ல அது பட்டு இலையை வந்து உற்பத்தி செய்யணும்? 5 நாட்களே உற்பத்தி செய்யுது. ஓகே. சோ முதல் படிநிலையான முட்டை, முட்டையிலிருந்து லார்வாக்கள் வர்றதுக்கு எவ்வளவு நாள் எடுக்குது? 10 நாள் எடுக்குது. அந்த லார்வாக்கள் மல்பெரி இலைகளை எத்தனை நாள் உண்டு வாழ்கிறதுனா 35 நாட்கள் உண்டு வாழ்கிறது. பட்டுப்புழு எத்தனை நாட்கள்ல பட்டு இலைகளை உற்பத்தி செய்யணும்? 5 நாட்கள்ல உற்பத்தி செய்கிறது. கஷ்டமா கேட்கும்னா இதை மாத்தி மாத்தி ஸ்டேட்மெண்டா வச்சு கேட்டுருவாங்க. சோ இந்த இடத்த நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, இயற்கை இலைகளிலேயே மிகவும் வலிமையானது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இயற்கை இலைகளிலேயே நேச்சர் ஃபைபர்ஸ்ல எது ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பட்டு இலைகள். இது ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான்.
அடுத்த பாருங்க, சூரிய ஒளியை எளிதில் கடத்துவது எது? சூரிய ஒளியை எளிதில் கடத்துவது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பட்டு. பட்டு சேலை கட்டினா ஒரே புழுக்கமா இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. பட்டு இலை. அடுத்தது, பட்டு ஆலைகளில் பணிபுரிபவருக்கு ஏற்படும் நோய்கள் என்ன? பட்டு ஆலைகளில் சில்க் ஃபேக்டரிஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு என்னென்ன நோய்கள் வருதுன்னா, மூட்டு வலி வரும். ஆமா, ரொம்ப நேரம் நின்னுட்டு இருப்பாங்க. தோல் காயங்கள் வரலாம். முதுகு வலி வரும். பார்வை கோளாறு இருக்கும். ஆஸ்துமா, மார்புச்சளி எல்லாமே வரும். இது அனைத்துமே சரி. நம்ம முதலாளிகள என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல காற்றோட்டமான, நல்ல சுகாதாரமான ஒரு சுற்றுச்சூழல பணியாளர்களுக்கு அமைச்சு தரணும். அடுத்தது புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். டேஸ் தினசரி கால்நடைகளிலிருந்து நமக்கு கிடைக்கும் முக்கியமான பொருளாகும். கால்நடையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னன்னா, முட்டையும் நமக்கு கால்நடையிலிருந்து தான் கொடுக்குது, பாலும் நமக்கு கால்நடையிலிருந்து தான் கிடைக்குது. இது ரெண்டுமே சரியானதாக இருக்கிறது. முட்டையில் டேஷ் அதிகம் இருக்குது. முட்டையில என்ன அதிகமா இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. முட்டையில புரோட்டீன் தான் அதிகமா இருக்கு. புரதம் அதிகமா இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பால்லையும் புரதமும் கால்சியம் அதிகமா இருக்கு. சோயாபீன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுலயுமே புரோட்டீன் ரிச் கண்டென்ட் இருக்கு. இறைச்சி சாப்பிடாதவங்க சோயாபீன் சாப்பிடுவாங்க. அடுத்து பாருங்க, வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடுகளின் எந்த பாகம் ஆடைகள் தயாரிக்க உதவுகிறது? வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடுகளோட எந்த பாகம் ஆடைகள் ட்ரெஸ் எல்லாம் தயாரிக்க பயன்படுகிறது அப்படின்னா அதோட உரோமம், தோல் தான் பயன்படுது இல்லையா? அடுத்தது, பட்டுப்பூச்சிகளை வளர்ப்பதும் பட்டு இலைகளை உருவாக்குவதும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். பட்டுப்பூச்சி வளர்ப்பு அல்லது செரிகல்ச்சர் அப்படிங்கிற பேரு ஆங்கிலத்துல குறிப்பிடுறோம். அடுத்தது, பிரித்தெடுப்பவரின் நோய் என்று எதை அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷார்ட்டர்ஸ் டிசீஸ். கம்பளியை பிரிச்செடுக்கிறதாட்டோ பட்டு பிரிச்செடுக்கிறாக்கோ இது பிரித்தெடுப்பவர்களோட நோய் என்று அழைக்கப்படுகிறது. ஷார்ட்டர்ஸ் டிசீஸ் அப்படிங்கிறது என்ன? ஆந்தராக்ஸ். கம்பளியை பிரித்தெடுப்பவங்களுக்கு வரும் ஆந்தராக்ஸ். இது என்ன பாக்டீரியால நம்ம பார்த்த போன கொஸ்டின்ஸ்ல எல்லாம். அடுத்து, புரதம் மற்றும் டேஸ் பாலில் அதிகம் உள்ளது. புரதம் மற்றும் டேஸ் பாலில் அதிகம் உள்ளது அப்படின்னா கால்சியம். புரோட்டீனும் கால்சியமும் பால்ல அதிகமா இருக்குது. அடுத்தது, தேன்கூட்டிலிருந்து டேஸ் எடுக்கப்படுகிறது. தேன்கூட்டிலிருந்து என்ன எடுப்பாங்க? தேன் தான் எடுப்பாங்க. மிகச்சிறந்த உணவுப் பொருளாக நம்ம யூஸ் பண்ணலாம், மருந்து பொருளாக விளங்குகிறது. அடுத்து, ஆந்த்ராக்ஸ் நோயை உண்டாக்குவது எந்த பாக்டீரியா? ஆந்த்ராக்ஸ் நோயை உருவாக்குவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ். பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ். இயற்கை இலைகளிலே வலிமான இலை, இது ரிப்பீட்டா நம்ம பார்த்துட்டே இருக்கோம். எதுனா பட்டு இலைகள் தான் இயற்கையிலேயே வலிமையான இலை. அமைதிப்பட்டு அப்படிங்கிறது எப்ப உருவாக்குறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அமைதிப்பட்டு யார் உருவாக்குனாங்க நம்ம பார்த்தோம். குசுமா ராஜையா, ஆந்திராவை சேர்ந்த அரசு அதிகாரி நம்ம பார்த்தோம். என்ன வருஷம் அப்படின்னா 1992. வருஷம் என்ன? 1992. பொறுத்துக பாருங்க. கூட்டுப்புழுங்கிறது பட்டுப்பூச்சியோட தொடர்புடையது. அமைதிப்பட்டு அப்படிங்கிறது அமைதிப்பட்டு அல்லது அஹிம்சா பட்டுன்னு சொல்லுவாங்க. இது ஆந்திர பிரதேசை சேர்ந்த குஷ்மா ராஜையா தான் கண்டுபிடிச்சாங்க 1992ல. அமைதிப்பட்டுக்கு ஆந்திர பிரதேசம் மேட்ச் பண்ணிருக்காங்க. கரெக்ட் தான். பிராய்லருங்கிறது கோழி பண்ணை. முட்டையிடறக்கு தனியா கோழி வளர்த்துவாங்க. இன்னொன்னு கோழி இறைச்சிக்காகவே வளர்த்துறது தான் பிராய்லர்னு சொல்லுவோம். அத கோழி பண்ணைகள்ல தான் வளர்த்துவோம். இதுவும் சரியாகத்தான் பொருந்தி இருக்குது. இனிப்பான திரவம். தேன்கிறது ஒரு திரவம் தான், கொலாய்டல் திரவம் தான். இது இனிப்பா தான் இருக்கும். சரிதான். மருந்து பொருளாகவும் இருக்குது. நல்ல ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடியது. அடுத்தது, ஆடு இறைச்சிக்காகவும் பயன்படுத்துறோம், உடைக்காகவும் பயன்படுத்துறோம். இங்க இறைச்சிக்கு போட்டிருக்காங்க. அனைத்தும் சரி. அடுத்தது பாருங்க, ஒப்புமை. நீர் குழாயிலிருந்து வருது. நீருக்கு குழாய். அப்ப மின்சாரம் எதுல இருந்து வருது? மின் கம்பியிலிருந்து தான் மின்சாரம் இணைக்க முடியும் இல்லையா? அப்ப மின்சாரம் மின்கம்பி. தாமிரம் அப்படிங்கிறது ஒரு கடத்தி அப்படின்னா அது ஒரு கண்டக்டர்னா, கட்டைங்கிறது என்ன அப்படின்னா மின் கடத்தா பொருள். அது ஒரு இன்சுலேட்டர். நீளம் அப்படிங்கிறது மீட்டரோட அளவு. அப்ப மின்சாரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அம்மீட்டர். அம்மீட்டர்னு சொல்லுவோம். மின்சாரத்தை அளப்பது அம்மீட்டர். நீளத்தை அளப்பது மீட்டர். அடுத்தது, மில்லி அம்பையர், மைக்ரோ அம்பையர் 10 பவர்ல எட்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மில்லி அம்பையர்னா 10 பவர் -3. ஓகேங்களா? மைக்ரோ அம்பையர்னா 10 பவர் -6. ஆம்பையரோட யூனிட் தான் ஏ அப்படின்னு சொல்லி போடுறது. அதே மாதிரி நானோனா நம்ம சொல்லுவோம் 10 பவர் -9. ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. டோட்டலா நம்ம 61 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்ம எப்படி ஃபாஸ்டா போறது, இது கரெக்டா இருக்கா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.